அதிகபட்ச மழை வீழ்ச்சி அம்பாறையில் பதிவு. வானிலை தொடர்பான தற்போதைய நிலவரம். மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு சிவப்பு எச்சரிக்கை. உடனடியாக வெளியேறுமாறு வெளியான அறிவிப்பு. இலங்கையில் பெண் செய்த மோசமான செயல். அடுத்தடுத்து பல ஆண்கள் உயிரிழப்பு. அதிரடியாக சுற்றி வளைத்த போலீசார். உணவுப் பொருட்களின் விலைகளில் ஏற்பட உள்ள மாற்றம். அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. அதிர்ஷ்ட சீட்டெழுப்பில் விழுந்த 10 மில்லியன். மட்டக்களப்பில் 2 கைது. 30% குறைக்கப்படும் மின் கட்டணம். எரிசக்தி அமைச்சர் வெளியிட்ட தகவல். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெளிமடை மஸ்பண்ண வீதியில் மண்மேடு ஒன்று நேற்று மாலை சரிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தினால் குறித்த வீதியில் பேருந்து மற்றும் வாகன போக்குவரத்து தற்காலிகமாக பாதிக்கப்பட்டது. எனினும் ஊவா பரணகம பிரதேச சபையின் நடவடிக்கையினால் சரிந்து விழுந்த மண் அகற்றப்பட்டு தற்போது போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகபட்ச மழை வீழ்ச்சியாக 173.5 மில்லிமீட்டர் மழை அம்பாறை மாவட்டத்தின் லகுகள பகுதியில் பதிவாகியுள்ளது. அதே கால பகுதியில் பதுளை கந்தகெட்டியவில் 120.5 மில்லிமீட்டர் மழையும், கிராத்துரு கோட்டையில் 111 மில்லிமீட்டர் மழையும், நுவரேலியா கோணம்பிட்டியவில் 98 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சியும் நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஊவா மாகாணம் மேலும் நுவரேலியா, மாத்தளை, புலனறுவை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. அத்துடன் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகள், வடக்கு, வடமத்திய, வடமேல் கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, ஹம்பகா, கொழும்பு, மொனராகலை மாவட்டங்களின் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கரையை அண்மித்த கடற்பகுதிகள் கொந்தளிப்பான நிலையில் காணப்படுவதுடன் காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை வழியாக 2.5 முதல் 3 மீட்டர் வரை உயரம் வரை எழக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அபாய நிலைமைகளை கருத்தில் கொண்டு மக்கள் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மத்திய மாகாணத்தில் மண் சரிவு அபாயம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் 3 பகுதிகளுக்கு உடனடியாக வெளியேறுமாறு சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுதும்பர மற்றும் நுவரேலியா மாவட்டத்தின் நில்தண்டகிண்ண, வலப்பனை ஆகிய பகுதிகளுக்கு இந்த எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்டதுடன் அடுத்த 24 மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை, கண்டி, மாத்தளை, மொனரா ஆகிய 4 மாவட்டங்களுக்கு 1ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும், பதுளை, மாத்தளை, நுவரேலியா ஆகிய 3 மாவட்டங்களுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அதிக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என்றும் அவசியமானால் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர வேண்டும் என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். வெண்ணப்புவ வைக்கால தம்பரவில பகுதியில் இன்று காலை சந்தேகத்துக்கிடமான முறையில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட 2 தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் மேலதிக சிகிச்சை பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த உயிரிழப்புகளுக்கு சட்டவிரோத மதுபானமாக இருக்கக்கூடிய திரவம் காரணமாக இருக்கலாம் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. தம்பரவில பகுதியில் அமைந்துள்ள அரைக்கும் ஆலை ஒன்றில் பணியாற்றும் 5 ஊழியர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த குழுவினர் 2 நாட்களுக்கு முன்னர் அடையாளம் தெரியாத திரவத்தை அருந்தியுள்ளனர். அதன் பின்னர் பல்வேறு உடல்நல கோளாறுகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, இன்று காலை ஆலையில் அறையொன்றில் 2 உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 3 ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனுடன் அந்த ஆலையை அண்மித்துள்ள வீடொன்றில் வசித்த நபர் ஒருவரும் இன்று காலை மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. மேலும் அதே பிரதேசத்தில் உள்ள வாகன பழுதுபார்க்கும் நிலையம் ஒன்றிலிருந்து 3 இன்று காலை திடீர் நோய் அறிகுறிகளை வெளிப்படுத்திய நிலையில் அவர்களில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் வெண்ணப்புவ போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சட்டவிரோத மதுபானம் அருந்தியதே முக்கிய காரணமாக இருக்கலாம் என சந்தேகம் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
மின்சார கட்டணம் உயர்த்தப்படும் பட்சத்தில் அதற்கான நேரடி தாக்கமாக அனைத்து வகையான உணவுப் பொருட்களின் விலைகளும் அதிகரிக்க வேண்டிய நிலை உருவாகும் என அகில இலங்கை உணவக உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சங்கத்தின் தலைவர் கர்சனா ருக்சன் தெரிவிக்கையில், உணவு தயாரிப்பிற்கு அவசியமான சமையல் எரிவாயு, முட்டை, காய்கறிகள் உள்ளிட்ட மூலப்பொருட்களின் விலைகள் ஏற்கனவே கடுமையாக உயர்ந்துள்ளதால் உணவக தொழிலை தொடர்வதே பெரும் சவாலாக மாறியுள்ளதாக கூறினார். தற்போது பச்சை மிளகாய் மற்றும் கரிமிளகாய் 1 கிலோ 2000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர், மேலும் தக்காளி, கேரட் உள்ளிட்ட பல காய்கறிகளின் விலை 1 கிலோ 600 முதல் 700 ரூபாய் வரை காணப்படுவதாகவும் தெரிவித்தார். அந்த அளவுக்கு மூலப்பொருட்களின் விலைகள் உயர்ந்திருந்த போதிலும் பொதுமக்களை கருத்தில் கொண்டு இதுவரை உணவு மற்றும் பானங்களின் விலைகளை உயர்த்தாமல் உணவக உரிமையாளர்கள் செயற்பட்டு வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் மின்சார கட்டணத்தில் கூடுதல் உயர்வு மேற்கொள்ளப்பட்டால் அந்த சுமையை உணவகத்துறையால் தாங்கிக் கொள்ள முடியாது என்றும், தவிர்க்க முடியாத வகையில் உணவுப் பொருட்களின் விலைகள் உயர்த்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருந்து மெதுவாக மீண்டு வந்த இலங்கை அண்மையில் ஏற்பட்ட இயற்கை பேரிடரினால் மீண்டும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாகவும், இதன் விளைவாக நாட்டின் பொருளாதாரத்தில் புதிய நெருக்கடிகள் உருவாகி வருவதாகவும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. போலி சீட்டிழப்பு திட்டம் மூலம் பொதுமக்களை ஏமாற்றி ரூபாய் 10 மில்லியன் பண மோசடி செய்ததாக சந்தேகிக்கப்படும் 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். வடக்கு மாகாண கணினி குற்ற புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று இந்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. குறித்த சந்தேக நபர்கள் மெகாவாசனா சீட்டிழப்பில் பரிசு பெற்றுத் தருவதாக கூறி இணைய வழியாக மக்களை ஏமாற்றி பணம் பெற்றதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் ஒருவர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வடக்கு மாகாண கணினி குற்ற புலனாய்வு பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான அரசாங்கத்தின் வாக்குறுதி நிறைவேற்றப்படும் என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையின்படி 3 ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணம் 30% குறைக்கப்படும் என்று உறுதியளித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர் சமிந்த விஜயசிறி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர், பொதுமக்கள் சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் போதையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி அதிவேகமாக இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தினை செலுத்திச் சென்ற சாரதியை எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவத்துறை நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் அல்லைப்பிட்டி சந்திக்கு அருகாமையில் ஊர்காவத்துறை போலீசார் வீதி போக்குவரத்து கண்காணிப்பு கடமையில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை ஈடுபட்டிருந்தனர். அதன்போது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஆபத்தான முறையில் மிக வேகமாக வந்ததனை அவதானித்து பேருந்தினை போலீசார் மறித்து சோதனையிட்டனர். சோதனையின் போது சாரதி மதுபோதையில் இருந்தமையை போலீசார் கண்டறிந்தனர். அத்துடன் சாரதி அனுமதி பத்திரமும் அவரிடம் விசாரித்த போது இருக்கவில்லை. அதனை அடுத்து மதுபோதையில் சாரதி அனுமதி பத்திரமின்றி பயணிகள் பேருந்தினை ஆபத்தான முறையில் செலுத்தி சென்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சாரதியிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முற்படுத்தினர். அதன்போது குறித்த சாரதிக்கு போக்குவரத்து விதிமீறல்கள் தொடர்பான குற்றங்கள் இருப்பதும், தற்போது போக்குவரத்து விதிமீறல்களுக்கு எதிராக வவுனியா போலீசாரினால் சாரதி அனுமதி பத்திரம் பெறப்பட்டு தடகொள்ள வழங்கப்பட்டுள்ளமையும் மன்றின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து சாரதியை எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது.